விட்டார் போல அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பாதிரியார் ஒரு திருடனை தன்னுடைய நண்பனாக மாற்றிக்கொண்டார். இந்த விஷயம் அவர் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. ஜேகே மனசுல. அவர் வளர்ந்து பெரியவராகிறார். அவங்க வீட்டுல நிறைய தென்னை மரம் இருக்குது. தென்னை மரத்துல உள்ள தேங்காயை பறிக்கிறதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கிறார். ஒருத்தர் சிக்கல. ஒரு நாள் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. நடுராத்திரி பொத்து பொத்துன்னு சத்தம் கேக்குது. என்னடான்னு ஜன்னலை திறந்து பாக்குறாரு. யாரோ ஒரு திருடன் தென்னை மரத்துல ஏறி தேங்காவை பறிச்சு போட்டுட்டு இருக்கிறான். தெரியாம திருடிட்டு இருக்கிறான். இவருக்கு அந்த கதை மனசுல வந்துருச்சு. டக்குன்னு சொன்னாரு, ஏன்பா உன்னை பகல்லாம் தேடி தேடி பார்த்தேன், வராம இந்த நேரத்துக்கு வந்திருக்க. சரி சரி வந்தது வந்துட்ட, எல்லாத்தையும் பறிச்சுட்டு உனக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துட்டு மீதி எங்கேயே போட்டுப்போ அப்படின்ட்டு போய் படுத்துட்டார். காலையில எந்திரிச்சு பாக்குறார், ஒரு மரத்தில் இல்லை, எல்லா மரத்திலும் இருந்த தேங்காய்கள் பத்திரமாக பறிக்கப்பட்டு அந்தந்த மரத்துல கீழேயே குமிக்கப்பட்டு இருந்தது. திரும்ப அவன் வந்து ஜேகேவுக்கு நண்பனாக மாறிவிட்டான். ஜேகே சொல்லுகிறார், ஒரு புத்தகம் என்ன செய்ய முடியும்? ஒரு திருடனை நண்பனாக மாற்ற முடியும்.